இறைவனை அனுதினமும் தியானித்து அருளை பெற்றவர்கள் சித்தர்கள். இந்த சித்தர்களை பற்றிய தகவல்கள் அனைத்தும் அமானுஷ்யம் நிறைந்ததாக இருக்கிறது. அத்தகைய சித்தர்கள் இன்றும் நம்மிடையே வாழ்வதாக கூறப்படுகிறது. மேலும் சாதாரண மனிதர்களாக உலவும் சித்தர்களை அடையாளம் கண்டு ஒரு முறையாவது தரிசனம் செய்துவிட்டால் பெரும் பாக்கியம் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுவார்கள். அந்த வகையில் போகர், புலிப்பாணி போன்ற மகா சக்தி படைத்த சித்தர்கள் வாழ்ந்த பெருமை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உண்டு. திண்டுக்கல், பழனி, தவசிமடை, கன்னிவாடி உள்பட பல ஊர்கள் சித்தர்களின் வரலாற்றை கூறுகின்றன. அந்த வரிசையில் கணக்கன்பட்டியில் ஜீவ சமாதியடைந்த மூட்டை சித்தர், சண்முகநதி பைபாஸில் ஜீவ சமாதியடைந்த சாக்கடை சித்தர், கோதைமங்கலத்தில் ஜீவ சமாதியடைந்த மானூர் சுவாமிகள், வீரலப்பட்டியில் ஜீவ சமாதியடைந்த தஞ்சாவூர் சுவாமிகள், குஞ்சனம்பட்டியில் ஜீவ சமாதியடைந்த பிச்சை சித்தர், மேலத்திப்பம்பட்டியில் ஜீவ சமாதியடைந்த மணிசுவாமிகள், கசவனம்பட்டியில் ஜீவ சமாதியடைந்த மௌன சுவாமிகள், இவர்களைப் போன்று ஒரு மகத்தான மகான் இன்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கோனூரில் வாழ்ந்து வருகிறார். நீங்களும் உங்கள் கஷ்டங்கள் தீர உண்மையான ஒரு சித்தரை நேரில் கண்டு தரிசனம் செய்ய திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தருமத்துப்பட்டிக்கு செல்லும் பேருந்தில் ஏறி கோனூர் சென்றடைந்து அங்கு திருமுருகன் சுவாமிகளிடம் அருளாசி பெற்று வாருங்கள். நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் செல்லுங்கள்.